ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் சொல்யூஷன்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ நாங்கள் இதை ட்ரை பண்ணி நம்ம ஆல்ரெடி இதை வந்து ரிப்பேர் பண்ணி நமக்கு ரெக்கவர் பண்ணி நம்ம சொன்னால் இது கடல் தண்ணியில் விழுந்தது. ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ நான் கஸ்டமர்கிட்ட சொன்னோம் இந்த ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ரிப்பேர் பண்ணாலுமே அவங்களுக்கு ஃபியூச்சரில் நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி ரிலேட்டான நிறைய இஷ்யூகள் வர சான்ஸ் இருக்குது. இப்போ லாங் இஷ்யூக்கு இது சரி வராது. நீங்கள் ஃபோனோட சேஞ்ச் பண்ணுறது தான் நல்ல முறைமைக்கு கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். நம்ம கஸ்டமர் சொன்னாலும் இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. இந்த டேட்டாஸ் எனக்கு மஸ்டான டேட்டாஸ் வேணும்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னதுக்கு என்னென்னு சொன்னால் ஃபோனை வந்து போர்டை ஸ்வாப் பண்ணி உங்களோட டேட்டாஸை வந்து ரெக்கவர் பண்ணலாம். மீன்ஸ் சொன்னால் இதில் CPU EMMC வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஸ்வாப் பண்ணோம்னா உங்களோட டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதால் அவர் வந்து வேறொரு அதே மாடல் ஃபோன் உண்டு, வேறு ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த ஃபோன் வந்து ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஃபோன். அப்போ இந்த ஃபோனில் இருக்கிற CPU-வும் EMMC கலட்டிட்டு இந்த போர்டில் இருக்கிற CPU and EMMC இது ரெண்டையும் நம்ம இந்த ஃபோனுக்கு ஸ்வாப் பண்ணோம்னா அவரோட டேட்டாவோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகும். அதோட ஒரு லாங் டைம் யூஸும் பண்ணிடலாம். இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற ஃபோன் இது. ஸோ இது டேட்டா வேணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி தான் செய்யலாம். அது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம கஸ்டமர் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க இந்த ஃபோனில் வந்து முக்கியமான டேட்டாஸ் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோனில் நீங்கள் கொஞ்சம் நுழைஜபிளாக இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், க்ளவுடில் சேவ் பண்ணி வைக்கலாம். க்ளவுடுன்னு சொன்னால் உங்களோட இமெயில் அந்த மாதிரி அதில் சேவ் பண்ணி வைக்கலும். மற்றபடி அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட பிரதர் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஒய்ஃபோட யாரான ஃபோனில் வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கலாம். இப்படி நீங்கள் ஒன்றுமே அனுப்பி வைக்கல, உங்களோட ஃபோனில் மட்டும்தான் உங்களோட டேட்டாஸ் இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு டேமேஜ் எதுவும் மாறிக்குன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. ஒன்று இப்படி செஞ்சு ஒரு மாதிரி ரீகவர் பண்ணிக்கலாம். ரீகவர் பண்ணி எடுக்கிறதுமே எல்லா கண்டிஷன்லேயும் வந்து ரீகவர் பண்ணிடாது. இப்போ இது வர்றது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குது, CPU and EMMC ரெண்டுமே நல்லா இருக்குது. இப்போ இப்படி ஒரு கண்டிஷனில் வர்றதை ரீகவர் பண்ணி எடுக்கிறது பாசிபிள். CPU EMMC ரெண்டும் நல்லா இருக்குது. இதே சம்டைம் சில கேஸில் வரும் எப்படின்னு சொன்னால் CPU வந்து இன்டர்னலாக பிரேக் ஆகிடும். வேலை கீழே விழுந்துக்கின்னு சொன்னால் CPU டேமேஜ் அது மாறிக்கின்னு சொன்னால் CPU உடஞ்சிடும். CPU உடஞ்சிக்கின்னு சொன்னாலும் நமக்கு டேட்டா எடுத்துக்கலாம். அடுத்து அதே போல் அதில் UFS EMMC அதே எதுவும் டேமேஜ் ஆகினாலும் நமக்கு டேட்டாஸை எடுத்துக்கொள்ளலாம் போகும். உங்களுக்கு அவ்வளோ முக்கியமான டேட்டாஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு க்ளவுடில் சேவ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட வேறு எதனால டேட்டாஸ் எதுவும் பிரிண்ட் பண்ணியோ என்னென்னு செஞ்சு உங்களோட டேட்டாவை வெளியில் எடுத்துங்க. ஃபோனில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு எதுனாலும் ஒன்று நடந்துக்கின்னு சொன்னால் ஒன்றுமே செஞ்சு கொள்ள நிலைமைன்னு வரும். அந்த கண்டிஷனில் இந்த மாதிரி ஸ்வாப் தான் பண்ணியிருக்கேன். ஸ்வாப் பண்ணுறதும் எல்லா டைம்லேயும் ஸ்வாப் பண்ணுறது பாசிபிள் இல்லை. இது வந்து ஃப்ரெஷ் போர்டு. ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காரு. ஃப்ரெஷ் போர்டு வந்து இந்த ஃபோனுக்கு டேட்டா ரெக்கவரி பண்ணுறது. இப்போ நம்ம அதை பக்காவாக பண்ணி கொடுக்கணும். ஓகே.
ஒர்க்கிங் போர்டில் இருக்கிற CPU எம்சி ரெண்டையும் நம்ம வந்து கலட்டி எடுத்துட்டோம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இது இது வந்து டேமேஜ் ஆகின போது வந்து இதில் இருக்கிற இது ரெண்டையும் சேஃபாக வந்து கலட்டி எடுத்துட்டு நம்ம ரீபோல்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் போர்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னு சொன்னால் ஓகே. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் எதுனான போல் சிறுசு பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு விளங்கும். இதில் எல்லாமே ஈக்குவலாக ஒரே சைஸில் இருக்கணும். அடுத்தது இஎம்எம்சி. சாரி, இது வந்து யூஎஃப்எஸ். இது வந்து இந்த மாடலுக்கு வர்றது இஎம்எம்சி, இது யூஎஃப்எஸ். எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் அண்ட் பேசிக் கிளாஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரித்து நாங்கள் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். பேசிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷர்ஸ் வந்து புதுசாக இப்போ தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வாராங்கன்னு சில டைமில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஃபுல்லாக வந்து ஃபோனில் இருந்து அடிப்படையில் இருந்து ஒரு ஃபோனவங்களோ டெக்னீஷியன் லெவலுக்கு வர அளவுக்கு நாங்கள் அவங்கள ட்ரைன் பண்ணுவோம். அட்வான்ஸ் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடையில் எதுவும் நிற்கிறீங்க, இல்லை சொந்தமான கடை எதுவும் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் ஆகலாம். எங்களோட அட்வான்ஸ் கிளாஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கலாகவும் கொடுக்கோம். அடுத்தது எங்களை இந்தியாவில் இருந்தும் ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு சிவர்கள் வருவார், அட்வான்ஸ் டெக் கோயம்புத்தூர்னு சொல்லி அவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் டீச் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து நாங்கள் வந்து ஃபுல்லாக F64 ப்ரோக்ராமிங் அது வந்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது எங்களோட கிளாஸுக்கு வரவங்களுக்கு F64 கிளாஸ் வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் வந்து கொடுக்கோம். 1 இயர் எக்ஸஸ் பண்ணக்கூடியது ஃப்ரீயாகவே கொடுக்கும். அதோட எங்களோட ஓன் டூல் இருக்குது, டர்போ டூல். எங்கள் இந்தியாவில் இருக்கிற டீம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டூலுமே வந்து அதில் வந்து ஹோல் மாடல் ஸ்கீமேட்டிக் இருக்குது, டயக்ராம் இருக்குது. அதோட சேர்த்து எல்லா மாடலுக்குரிய மல்டி லேயர் இருக்குது அதில். ஸோ நாங்கள் ஃபியூச்சரில் வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன் எல்லாமே ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுவுமே அது வந்து லொகின் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ அதோட சேர்த்துங்கிறது 100% பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம், அந்த குரூப்பில் வந்து நீங்கள் உங்களோட டவுட் அதில் கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளிடும். எங்களோட பெட்ச் வந்து அந்த February 20 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஜாயின் ஆகலாம். ஓகே, ரீபோர்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இதில் ரெண்டையுமே வந்து ரீபோர்ட் பண்ணோம்னு சொன்னால் ஓகே.
இப்போ ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா எம்ஐ லோகோ வந்துடுது. ஸோ ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பூட் ஆகி உள்ளுக்கு போகுதுன்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபோன் வந்து ஓன் ஆகிட்டு பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ இது கஸ்டமரோட பாஸ்வேர்ட் இருக்குது. இதில் போய் அவங்க கஸ்டமர் பாஸ்வேர்டு அடித்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரும். அவங்களுக்கு ஆல்ரெடி வாட்டர் டேமேஜில் ஃபோனில் இருந்து என்ன டேட்டாஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம டேட்டாவோட இதை ரிகவர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.